வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 155cc செக்மெண்ட்டுன்றது இந்த ஒரு பவர், பர்ஃபார்மன்ஸ், எஃபிஷியன்சி, ஃபீச்சர், டிசைன் இது மாதிரி எல்லா விஷயங்களும் வெல் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வெர்சைலான ஒரு செக்மெண்ட்னே சொல்லலாம் நம்ம இந்தியன் பையர்ஸை பொறுத்தளவுக்கு. ஆமாங்க, ஏன்னா இந்த ஒரு செக்மெண்ட்டில் நம்ம என்ன சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கக்கூடிய நிறைய பைக்குகள் நிறைய ஆப்ஷன்ஸோடு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக ஒரு ரைட்டான ஒரு வீடியோவில் தான் இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் 150cc பைக்ஸோட ஒரு லிஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியாது, கிளிக் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம பஜாஜோட பல்சர் 150. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட அந்த ஒரு டிசைன் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன், இந்த ஒரு 155cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டோனில் ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஆமாம், வண்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ரோடு அப்பியரன்ஸோடய இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியோட டிசைனும் அந்த ஒரு சில கம்ப்யூட்டர் ஸ்ட்ரக்சரோடு இருக்குன்றதுனால உங்களால் அந்த ஒரு ப்ராக்டிக்கல் யூஸுக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு அப்ளிகேபிளாகவே இருக்கும் இந்த வண்டியோட டிசைன். அதனாலேயே இது வந்து இந்த ஒரு 155cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பைக்காகவே இருக்குது, ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட. அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியில் அந்த ஒரு சீட்டிங், ரைடிங் போர்ஷன் மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஃபோக்கஸ்டாக இருக்குன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லணும்னா அதுலேயும் குறை இல்லை. இப்போ புதுசாக வந்திருக்கு 150ல் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்ற மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸுமே கொடுக்குறாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்துலையும் கவலை இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 155cc ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச். இந்த இன்ஜினில் பார்த்தோன்னா வச்சிங்களேன் 13.86 bhp ஆஃப் ஹவர்ஸும் அதுக்கடுத்து 13.25 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டு பவர். ஆமாம், உங்களுக்கு சிட்டி கம்யூட்டுக்கும் ஹைவேஸுக்கும் பெட்டரான ஒரு பவர் இந்த ஒரு இன்ஜின் ஆஃபர் பண்ணுன்றத டவுட் இல்லை. ஹைவேஸில் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது, அந்த ஒரு 150cc எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கான ஒரு பவர் ஆஃபர் பண்ணும். சிட்டிக்குள்ளே ஓடுறதுக்கும் நல்ல ஒரு பஞ்சியான ஃபீட்பேக்கோட இந்த ஒரு இன்ஜின் உங்களுக்கு ஒரு நல்ல பவர் ஆஃபர் பண்ணுன்றதுல டவுட் இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 110 km/h வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 46 km வரைக்கும் சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு 155cc ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜ் தான் ஆஃபர் பண்ணும். அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு டீசெண்டாக ஒன்றா மேபி டீசென்ட் மைலேஜ் கிடைக்கும். பட் அக்ரெசிவ் ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடும், பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வரும். இல்லை ட்வின் டிஸ்க் ஆப்ஷனும் இருக்குது. அது போகிறீங்கிறப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் நீங்கள் எது எடுத்தாலும் பிரேக்கிங் இட்ஸ் ஓகே அந்த வண்டியோட செக்மெண்ட்டுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,30,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,36,000 வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் இது ஒரு பெஸ்ட்டான பைக்குமே கூட. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமோட FZS FI. ஆமாங்க, இந்த ஒரு பைக் நம்மளுடைய லிஸ்டிங்கில் 4th பிளேஸ் வந்ததுக்கான காரணம்னு பார்த்தோன்னா இது வந்து நம்ம பல்சரோட அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பெட்டரு. அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டி டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு மாஸ்குலரான ஒரு டோன் இருக்கக்கூடிய ஒரு டிசைன். ஆமாம், வண்டி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பெருசாக நல்ல ஒரு அஜைலான ஒரு ரோடு அப்பியரன்ஸோட இருக்கும். டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி நல்லா இருக்கும். அது இல்லாமல் இதுவுமே கூட ஓரளவுக்கு வெர்சைல் தான். பட்னா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு யூஸுக்கு வந்து இந்த டிசைன் சூட் ஆகுது. ஃப்ரண்ட்டில் டேங்க்லாம் உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு பல்கியாக வீங்கின மாதிரி பெருசாக இருக்கும். அதனால் ஒரு சில விஷயங்கள் ப்ராக்டிகலிட்டிக்கு செட் ஆகுது. பட் வண்டி பார்க்குறதுக்கு அந்த ஒரு ரோடு அப்பியரன்ஸ் ரியலி ரொம்பவே சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு வண்டியில் ஃபீச்சர்ஸ் பொறுத்த அளவுக்கும் LED லைட்ஸ் வந்துடுது, அதுக்கடுத்து ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துடுதுன்றப்போ அதுலேயும் குறல. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன் இதில் உங்களுக்கு ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இந்த ஒரு இன்ஜினாலும் பார்த்தோன்னா வச்சிங்களேன் 12.2 bhp ஆஃப் ஹவர்ஸும் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பவர் வந்து ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இல்லை. உங்களுக்கு பவர் வந்து இந்த ஒரு வெஹிக்கிளில் கம்மி அந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிடுறேன். பட் ஆனால் இது ஏன் நம்மளுடைய இந்த லிஸ்டிங்கில் 4th பிளேஸ் பிடிச்சிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த இன்ஜினில் அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்டுன்றது ரொம்பவே அதிகம். ஆமாம், உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் நல்ல ஒரு டியூரபுளான ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அந்த ஒரு லாங் லைஃப் ஓரியன்டாவோ அது மாதிரி பார்க்குறீங்கப்போ ரியலி இந்த ஒரு இன்ஜின் ஒரு பெட்டர் ஆப்ஷன். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வண்டி மைலேஜுமே உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். கம்பெனி தரப்புலேருந்து 48 km வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிறைய பேர் 50 above கூட ஒரு சில பேர் தரதை சொல்கிறாங்க. பட் ஒரு
45 to 50 ரேஞ்சுக்குள்ளே மைலேஜ் கிடைச்சாலும் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு டூயல் டிஸ்க், பிரேக்கிங் பைட்லாம் எந்த வித குறையும் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வந்துடுது. வண்டியோட டோட்டல் வெயிட் 135 kg தான். வண்டி பார்க்க தான் பெருசாக இருக்கும், பட் வண்டியோட லைட் வெயிட், சீட் ஹைட்லாம் ஓரளவுக்கு ரீசனபிள் தான்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 1,44,000 வரைக்கும் வருது. இதில் டீலக்ஸ் போகிறீங்கப்போ அது ஒரு 150 கிட்ட வரைக்கும் வரும். அதில் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்னு. அந்த ஒரு குரோம் எலமெண்ட்ஸ் வரும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கலர்ஸ் கொடுப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் அதுக்கும் மேலே போகணுன்னு நினச்சிங்கன்னா V4 அது வந்து இன்னும் ப்ரைஸிங் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் அதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஹெவியாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. சரி ஓகே, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் N150. ஆமாங்க, திட்டத்தட்ட அப்படியே உங்களுக்கு டிசைன் பொறுத்தளவுக்கு N160 அண்ட் N250 அதே ஒரு டிசைன் டோன் மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு. ரியலி நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ரோட் அப்பியரன்ஸ், அந்த ஒரு விஷயத்தில் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு N160க்கும் இதுக்கும் அந்த ஒரு ஸ்டிக்கரும் சீட்டிங் தான் ஒரு மெஜாரிட்டியான சேஞ்சு, மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கண்டு முடியாது. அப்படியே சேம் உங்களுக்கு எக்ஸாக்ட் சேமாக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் இப்போ உங்களுக்கு புது அப்கிரேடில் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையான ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் என்ன தான் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் விசிபிலிட்டி அந்த அளவுக்கு இல்லை. அந்த ஒரு விஷயத்தை பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 149.68 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இன்ஜின் பொறுத்தளவுக்கு இதுவும் ரொம்ப சூப்பர் ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் சொல்ல முடியாது, இதுலேயும் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் கம்மி தான். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்கப்பா ஓவர் கம் பண்ணலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.36 bhp பவர் இருக்கும். அதுக்கு அடுத்து 13.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு சும்மா சொல்லிடாதுங்க. இந்த ஒரு 155 cc ஏர் கூல்டு செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவரே இந்த ஒரு வெஹிக்கிள் கொடுக்குதுன்றதுல டவுட்டே கிடையாது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு ஒரு 115 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் வண்டியில் அதுக்கு மேலேயும் லைட்டாக போக முடியுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் அரௌண்ட் ஒரு 48 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த ஒரு 48 kmph இந்த ஒரு 150 cc செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல மைலேஜ், ஓகேவான ஒரு மைலேஜ் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறதுல டவுட் இல்லை. உங்களுக்கு பவர் நல்லா இருக்குது, மைலேஜ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு டுவெல் டிஸ்க் ஆப்ஷனும் இருக்குது, சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷனும் இருக்குது. உங்களுடைய பட்ஜெட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,40,000 அரௌண்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அரௌண்ட் ஒரு 1,45,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ரியலி நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பீரியன்ஸோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 150 cc பைக் எடுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பஜாஜ் பல்சர் N150 ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF150. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்துச்சிங்கன்னா இந்த ஒரு 155 cc செக்மெண்ட்டில் இன்னொரு பைக் இருக்குது. அதுக்கு அடுத்து நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியான ஒரு ஃபுல்லி ஃபீட் ரோட் அப்பீரன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு பைக்னா அது நிச்சயமாக நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF150னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த டிசைன் பற்றி பேசியாச்சு. ரியலி நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோட் அப்பீரன்ஸ், பார்க்கறதுக்கு வண்டி ரியலி நல்லாவே இருக்குங்க, அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 155 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜின் பற்றி சொல்லலாம், இது நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின். இந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த இன்ஜினில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுங்களேன் 13.4 bhp பவர் 13.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டு, அதனால் அந்த ஒரு சிட்டி கமிட் அண்ட் லைட் ஹைவே யூஸ் இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 125 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல டாப் ஸ்பீட் தான் இந்த வண்டி பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 45 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடியூசல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி இதை விட கூட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு டுவெல் டிஸ்க் தான், சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வருது, அது ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு உண்டு. அதில் ரைட் கனெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் டாப் மாடல் போகிறீங்கிறப்ப அதில் வரும். அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபீச்சர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல வெல் ரிச்சாகவே இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இல்லை. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,66,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,84,000 வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கிறது இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் ஹைக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஒரு ப்ரைஸிங் இது ஒரு ஒர்த்தான ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம்.
சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க ஃபஸ்ட்டு பைக்கை பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு இந்த ஒன் அண்ட் ஒன்லி Yamaha R15 வெர்ஷன் 4. ஆமாங்க, இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டுன்னு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்னால் அது நிச்சயமாக நம்ம Yamahaவோட R15 தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு செக்மெண்ட்லேயே செம பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல்லி ஃபேட் ரோடு அப்பியரன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர்னால் அது நம்ம Yamahaவோட R15 சொல்லலாம். ஆமாம், வண்டி எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆபத்தான வண்டியுமே கூட பவர் அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஒரு BBA டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் கூல்டு. இந்த செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு 4 வால்வ் லிக்விட் கூல்டு செக்மெண்ட்டோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னால் அது இது மட்டும்தான். மித்த நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் எதுலேயுமே உங்களுக்கு 4 வால்வ் லிக்விட் கூல்டு வராது. இன்னொரு வெஹிக்கிளில் வரும், அது வந்து இதோடைய ஒரு ரீபேஜ்டு வெர்ஷன் மாதிரி MT-15. நெக்ஸ்ட் விஷயம் இதோடைய கியர் பாக்ஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளட்ச் வித் குவிக் ஷிஃப்டர்ன்ற மாதிரி அந்த இடத்துலையும் டாப் எக்யூப்டாகவே இருக்குது உங்களுக்கு அந்த ஒரு விஷயமே. நெக்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 18.1 BHP ஆஃப் ஹவர்ஸும் 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட பவர் வந்து அந்த ஒரு VVA டெக்னாலஜி இருக்குன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு மிட் ரேஞ்சிலையும் நல்ல ஒரு பவர் ஆஃபர் பண்ணும், உங்களுக்கு அந்த ஒரு டாப் பண்ணியும் ஓரளவுக்கு நல்ல பவர் ஆஃபர் பண்ணும். டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 140 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 45 km இருக்குன்னு சொல்கிறாங்க. 45ன்றது என்ன கேட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மைலேஜ். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ABS. பிரேக்கிங் வைஸ்லாம் நோ வரி, நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிரேக்கிங் பைட்டு இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் ஒரு 141 kg தான். வண்டியோட வெயிட்லாம் ஓரளவுக்கு ரீசனபிள், நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு மட்டும் 815 mm. சீட் ஹைட் கொஞ்சம் டாலாக தான் இருக்கும், ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ் மாடல் இல்லையா. ஸ்போர்ட்ஸ் மாடல்னாலே யூஸ்வலாக கொஞ்சம் சீட் ஹைட் டாலராக தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அது இல்லாமல் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷனும் பின்னாடி வந்து இந்த மோனோஷாக் சஸ்பென்ஷன் வரும். சஸ்பென்ஷன்லாம் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டி பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். வண்டியோட ரைடிங் போர்ஷனும் அந்த ஒரு ட்ராக் போர்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு வண்டியை வந்து கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியாது, கொஞ்சம் பாடி பெயின்ஸ் இருக்கும். ஆனால் இந்த வண்டியை ஓட்டினா பாடி பெயின் வருதுன்றது வந்து Yamahaவோட ஒரு தப்பு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா வச்சிங்கன்னா Yamaha ஒன்றும் இதை வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக சிட்டிக்குள்ளே மேனுவர் பண்ணுறது உருவாக்கின ஒரு வெஹிக்கிள் கிடையாது. Yamaha பொறுத்தளவுக்கு இது வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக். அந்த ஒரு வேலையை இந்த ஒரு வெஹிக்கிள் பர்ஃபெக்டாகவே பண்ணுது. பட்னா அது நமக்கு தேவையான்றது தான் நம்ம பார்க்கணும். சப்போஸ் லாங் ட்ரைவ் போகலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போகலாம். நல்ல இன்ஜின் தான், உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும். பட் வண்டியில் ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகலாம். அந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட அண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 2,25,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 2,42,000 வரைக்கும் வருது. ப்ரைஸிங் இட்ஸ் ரியலி செம்ம ஹை. பட் அதுக்கு ஒர்த்தான விஷயங்கள் இதில் வண்டியில் இருந்தாலும் ஒரு 155cc 2,25,000 2,45,000 கொடுக்குறதான்ற மாதிரி ஒரு ஐடியா வரும். பட் இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிளை ஓட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கேயே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட்லி பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.